இன்றைக்கு நாம் தமிழ் கட்சி புலிக்கொடியை ஏற்றுவதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த கொடி தமிழக அரசியல் வரலாற்றில் புதிய ஒரு ஜனநாயக ஆட்சியை, மக்களாட்சியை தரக்கூடிய முன்மாதிரியாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் புலிக்கொடி ஏற்றிக் கொண்டிருக்கிறோம். கடந்த கால அரசியலுடைய கசப்பு தன்மையை நெஞ்சிலே கொண்டு தமிழ் தேசிய அரசியலை இந்த மண்ணிலே உருவாக்க வேண்டும், கட்டமைக்க வேண்டும் என்று சொல்லி தமிழ் தேசியத்தின் மீது பற்று கொண்ட, தனக்கான ஒரு நாடு இல்லையே என்று சொல்லி இந்த மண்ணிலே கவலை கொண்டிருக்கிற படித்த இளைஞர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நாம் தமிழ் கட்சியில் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்க்கிற போது 2021 நாம் தமிழர் கட்சி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடத்தை பிடிக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாம் இந்த நாட்டை எப்படியாவது கூறு போட்டு விற்றுவிட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்டிலே அரசு நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் நினைக்கையில் என்னுயிர் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் மாத்திரம் நாட்டில் தரமான ஒரு மக்களாட்சியை நிறுவிட வேண்டும் என்று சொல்லி இந்த மண்ணிலே களமாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு நாங்களும் கைபிடித்து களமாடி கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக இந்த மண்ணிலே உண்மையான மக்களாட்சி தத்துவத்தை நிலைநாட்டி மிகப்பெரிய அரசியல் அமைப்பை உருவாக்கி உலகமே திரும்பி பார்க்கிற ஒரு வரலாற்று சாதனையை நாம் தமிழர் உருவாக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அது மாத்திரமல்ல, 2021 தமிழகத்திலே எந்த கட்சியோடும் நாங்கள் கூட்டு இல்லை, மக்களோடுதான் கூட்டு. நாம் தமிழர் கட்சி 2021 234 தொகுதிகளிலேயும் தனியாக களமிறங்கும், வெற்றி பெறும் என்பதை இந்த நாளிலே நான் சிறப்போடு சொல்லிக்கொண்டு, எதற்கும் அஞ்சாமல் பணியாற்றுங்கள். அஞ்சாமை என்பதுதான் நம்மை உருவாக்கிய தேசிய தலைவர் மேதகு பிரபாகரனுடைய மூலத்தனம். ஏனென்றால் தன்னுடைய தங்கை தன்னுடைய தமக்கை திரு